பிரைஸ் லார்ட். மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன்ற வாக்கியத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியும். எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும், எந்தெந்த விஷயத்தெலாம் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னால், நம்ம எதெல்லாம் சின்ன தவறு, எதெல்லாம் பெரிய தவறு, எதெல்லாம் சின்ன பாவம், எதெல்லாம் பெரிய பாவம்னு சொல்லி நமக்கு சில ரூல்ஸை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது, இது இயல்பாக எல்லாரும் செய்கிறது தானங்க, தெரியாமல் செஞ்சுட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். இதே வேறு யாராவது அதை செஞ்சாங்கன்னா, அது எப்படிங்க அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க எப்படி செஞ்சாங்க, அது மன்னிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது ரொம்ப பெருசாக நியாயப்படுத்த விரும்புகிறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் நம்ம கடவுளுடைய பார்வையிலேருந்து நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், எதெல்லாம் பாவம் இல்லைன்றது மட்டும்தான் கணக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு பொய் சொல்கிறது தவறா அப்படின்னு கேட்டால், பாவமானு கேட்டால், அந்த பொய்யை குறித்து நமக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டோட பெண்ணை நம்ம லைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு, திருடி வச்சுக்கிட்டு, என் பெண்ணை காணுமே நீ எடுத்தியான்னு கேட்டால், சத்தியமாக நான் எடுக்கவில்லை, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னால் அது பொய்யான்னு கேட்டால், அது விளையாட்டுக்கு செய்கிற சின்ன பொய் தானங்க, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதே ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒருத்தர் தப்பே செய்யாத ஒருத்தருக்கு விதமாக ஆமாங்க அவர் தப்பு செஞ்சார் நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னால், இல்லை ஒருத்தர் கொலை செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால், ஐயோ நான் சத்தியமாக பார்க்கவே இல்லைங்கன்னு சொல்லி பொய் சொல்கிறேன்னு கேட்டால், அங்கே அது தவறான்னு கேட்டால், ஐயோ இது நீதிக்கே பங்கம் விளைவிக்கிற ஒரு செயலுங்க, மிகப்பெரிய பாவங்கன்னு சொல்லுவோம். ஒரே பொய் தான், ஆனால் செய்யப்படுகிற நேரமும் செய்யப்படுகிற அந்த சூழ்நிலையை பொறுத்து சின்னது பெருசுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலேருந்து பார்த்தா இதுவும் போய் தான் அதுவும் போய் தான். ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பயங்கர என்ன சொல்கிறது, அது உயர்ந்த ஸ்டாண்டர்ட். அவருடைய பார்வையில் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. பாவமா இல்லையா, கரெக்டாக இல்லையா, இது மட்டும்தான் அவருடைய கணக்கு. அப்படி பார்க்க போனால் நம்ம சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால், நம்மலாம் என்ன ஆகுன்றதை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் நம்ம உணர்வடைந்து நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்து, இதெல்லாம் நான் செஞ்சுருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும்போது, பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால், சிம்பிளாக வேதத்தில் இதை கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு வசனம் உண்டு. சங்கீதம் 25:7 என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும், கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும் என்று சொல்லி சிம்பிளான ஒரு வசனத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ரேயரை, ஒரு பாவ மன்னிப்பின் ப்ரேயரை நம்ம கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு செகண்ட் சான்ஸை, ஒரு கிரேஸை நமக்கு என்ன பண்ணுறாரு, உன் பாவத்தை மன்னிச்சிட்ட, இனி பாவம் பண்ணாமருன்னு சொல்லி நமக்கு ஒரு கிரேஸ் கொடுத்துருக்கிறாரு. அதையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே கர்த்தாவே, நான் இது வரைக்கும் செஞ்ச இளவயதின் என்னுடைய பாவங்களை நீங்கள் தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க, அதை நினைக்காதீங்க, நீங்கள் தயவு உள்ளவராச்சே, நீங்கள் கிருபை உள்ளவராச்சே, அதன் நிமித்தம் என்னை கொஞ்சம் நினச்சி எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க நம்ம கேட்குறோம் இல்லையா, அது மாதிரி எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்னு சொன்னால், கேட்கிறவர் யாவருக்கும் மனம் மாற விரும்புகிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்களுக்குரிய கிருபையை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம அதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோமான்றதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.